கமல்ஹாசன் உடைச்சார்ல இந்த டம்முன்னு ஒரு இது வச்சுட்டு அந்த மாதிரி நம்மளால் உடைச்சு விட்டா அது ஒரு டிவி வேற எல்லாம் ஓடிட்டு நீங்க போன உடனே என்ன ஆஸ்துமாவா அப்படி நம்ம ஆடி போயிடுவோம். எப்படி ஏய் உங்க அப்பனுக்கு ஆஸ்துமா இருந்துச்சுடா வா 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 அப்படி கடந்த ஒரு 6 பிள்ளை பெற்றிருந்தா அதுல 1 நாள் தரதலையா இருந்திருக்கும், நம்ம கூட இருந்திருக்கும். படிச்சாதான் அமெரிக்கா போயிடுறானே. காசு சம்பாதி காசு சம்பாதி காசு சம்பாதின்னு சொல்லி கொடுத்து வெறி பிடிச்சு வச்சு சும்மா உட்கார்ந்துருப்பாரு. பூனல் எடுத்து காலை சொல்லிடுவார், எனக்கு பாத்ரூம் வரும்பார். நாங்க பாருங்க காதுல பூனல் போடுறால் தான் உங்களுக்கு டெம்டேஷன் வருது, அதை முதல்ல எடுத்து போடுங்க அப்படி. ஜில்லுன்னு இருக்கா ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஜில்லுன்னு இருக்கா மொட்டை மாடல போட்ட சொல்லி எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? நான் நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறேன். இவ்வளவு எங்கர் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய மேடை தான் முதல் முறையா நான் உங்களில் 80% பேருக்கு என்னுடைய வயசுல மகன் இருப்பான், ஒரு 40% பேருக்கு என் வயசுல பேரனே இருப்பான். இந்த கான்செப்ட் தான் எனக்கு ரொம்ப வியக்க வச்சுக்கிட்டே இருக்கு. குடும்பங்களில் முதியோர்களின் முக்கியத்துவம் அப்படின்னா அது பேச வேண்டிய டாபிக் தான். ஆனால் இந்திய குடும்பங்களின்னு போட்டு இந்தியாவுக்குள்ளேயே பேச வேண்டிய நிலைமை வந்தது தான் நான் ரொம்ப வியக்கக்கூடிய விஷயமா இருக்கும். உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த ஒரு நாடு. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது தான் குடும்பம். கூட்டு குடும்பங்கிற வார்த்தை எப்படி வரும்? குடும்பம்னு ஒரு வார்த்தை தானே. அப்புறம் தனி குடும்ப கொடுத்தனம்னு வந்தப்பறம் தானே கூட்டு குடும்பங்கிற ஒரு வார்த்தையே வருது. எல்லாம் குடும்பம். வசுதெய்வ கூட்டு குடும்பம் நான் சொன்னா, வசுதெய்வ குடும்பம் தான் சொன்னா. வசுதெய்வ கூட்டு குடும்பம், வசுதெய்வ தனி குடும்பம் அப்படி சொல்லி குடும்பம்னா ஒண்ணுதான். அது தனி கொடுத்தனம்னு ஒண்ணு நம்முடைய முன்னோர்கள் கிளப்பினது தானே. அதுவும் நம்ம முன்னோர்கள் கிளப்பினது தானே. உலகத்துல யாரனாலும் ஒத்துப்பேன், உங்க அம்மாவை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னது நம்முடைய முன்னோர்கள் தான். நம்மால் ஒரு திருசங்க சொர்க்கத்தில் இருப்பான், அவனுக்கு அம்மாவும் வேணும் ஆத்துக்காரியும் வேணும், ரெண்டுமே வேணும். அவன் சொல்லுவா இந்த பாருங்க ரொம்ப தெளிவாக ஏதாவது ஒண்ணுதான் சாத்தியம் பார்த்து, இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை வச்சுட்டு இங்க வராது. ஆபியஸா நம்மால் என்ன செய்வான்? அம்மா இஸ் பாஸ்ட், வைஃப் இஸ் ஃபியூச்சர். பாஸ்ட விட்டுருவான், ஃபியூச்சருக்கு போயிடும். அவனுக்கு தெரியாது அவனும் ஒரு நாள் பாஸ்ட் ஆவான் அப்படி. அதான் பெரிய பிரச்சனை. சுஜாதா ஒரு 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 கவிதையில இருந்து ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார். எனக்கு முதுமை வந்தே தீருமனில் இளமை தேவையில்லை அப்படின்றார். அந்த முதுமையை பற்றி எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இளமையே வேண்டாம் தான், எனக்கு அப்படிப்பட்ட இளமையே வேண்டாம், பின்னாடி வயசாகும் போல தெரியுது அப்படி. நாமெல்லாம் முதுமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட நாமெல்லாம் என்ன சேர்த்தான் சொல்றோம். நாமெல்லாம் முதுமையில் இருக்கிறோம் சொல்றதை விட 2ஆம் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். எது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய 15 அம்மா சொன்னது போல 16.25 வயது வரை அந்த புரியாத அறியாத அரைகுறையான எல்லாம் தெரிந்தது போல் நடித்த, பாதி பேச தெரிந்தோடனே முழுமையாக சிந்திக்க தெரிந்தது போல், திருப்பி சொல்றேன், பாதி பேச தெரிந்தோடனே முழுமையாக சிந்திக்க தெரிந்தது போல் போர்ட்ரே பண்ணக்கூடிய அந்த குழந்தைகள் 16.25 வயது வரைக்கும் நீங்க எப்படி ஒவ்வொரு விஷயமா திரும்ப 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 அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களோ, டயர்டாகாம சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்களோ, அது இன்று அவர்கள் நமக்கு செய்வார்களா அப்படின்னு எதிர்பார்க்கும். எந்த அப்பாவும் தன்னுடைய குழந்தை முட்டாள்தனமாக ஒரே பொருளை அப்பா இது என்ன, அப்பா இது என்ன, அப்பா இது என்ன 3 முறை அரை மணி நேரம் கேப்ல திரும்ப திரும்ப சலன் வந்து அப்பா இது என்ன அப்படி, இதுதான் நம்மளுடைய இதுடா அப்படின்னு சொல்றோம். அரை மணி நேரம் அப்பா இது என்ன அப்படி, 3வது அப்பா இது என்ன. எந்த தந்தையும் தாயும் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த குழந்தைக்கு அதே பதிலை திரும்ப திரும்ப சொல்கிறார். அந்த குழந்தை பெரியவளாகிறது, அந்த தாய் அந்த தந்தை முதிர்ச்சி அடைகிறார். அந்த அப்பா அம்மா வந்து 2 தடவை கேட்டாங்க, டேய் சாப்பிட்டியாடா? நொய் நொய்ங்காதப்பா, சாப்பிடுவேன்ல அப்படின்ட்டான்.
ஏண்டா நீ நொய்னுங்க 16 வயசுல பலார்னு அரைஞ்சிருந்தேன்னா கீழே எங்க போய் விழுந்திருப்ப. நீ கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் திரும்ப திரும்ப பதில் சொன்னேன். அன்னைக்கு நான் டயர்ட் ஆகல, இன்னைக்கு நான் டயர்டா இருக்கிறேன். எப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், எனக்கு சாப்பாடு போட்டியான்னு கூட கேட்கல. நீ சாப்பிட்டியான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஆத்துக்காரி எப்ப முடிவு பண்றாலும் அப்பதான் அவனுக்கு சாப்பாடு. அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதுன்னு பாரதி வம்சா அந்த பிசினஸ் கிடையாது. அவளுக்கு எப்போ முடியுதோ சீரியல் முடிட்டு இருங்க, போயிட்டு இருக்குல்ல சீரியல் போயிட்டு இருக்குல்ல. அப்புறம் ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸா என்ன மூலம் நிறைய அப்படி நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்டுக்காரி வீட்டில் டிவி அவரை உடைச்சு போட்டான். கமல்ஹாசன் உடைச்சார்ல இந்த டம்முன்னு ஒரு இது வச்சுட்டு, அந்த மாதிரி நம்மளால் உடைச்சு போட்டா அது ஒரு டிவி வேற எல்லாம் ஓடிட்டு. அது ஒரு நான் டிவியில் வர ஆரம்பிச்சதுன்னு அவன் பார்க்கறது இல்லை. எனக்கு இப்போதான் புரியுது. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போதான் எனக்கு புரியுது. ஆமா கரெக்டா நான் டிவிக்கு என்ட்ரி ஆனதும் அவர் டிவியை உடைச்சதும் ஒன்றா நடந்திருக்கு. எங்க இந்த பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரணம் டெக்னாலஜிலையும் டேலண்ட்லையும் மட்டுமே நம்ம வெஸ்டர்னைஸ்டா இல்லாம, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லாம கல்ச்சுரலா நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸுக்கு போக ஆரம்பிச்சோம். ஒரு கார் வாங்கினா தப்பு கிடையாது, ஃபாரின் கார் வாங்கினா தப்பே கிடையாது. ஒரு டாக்டர் வந்து அவங்களுடைய ஸ்கேன் மிஷின், எம்ஆர்ஐ மிஷின் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்கன்னா தப்பே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல சென்னை மாதிரி அர்பன் சிட்டிஸ் விட்டுருங்க, என்னுடைய ஊர் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி, விருதாச்சலம் மாதிரி, விழுப்புரம் மாதிரி, கடலூர் மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார். அவர் ஃபேமிலி டாக்டரா இருப்பார். வெறும் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பார். அவர்கிட்ட எம்ஆர்ஐ இல்லை, எக்ஸ்ரே இல்லை, ஜெராக்ஸ் மிஷின் கூட இருக்காது, ஒரு மிஷின் இருக்காது. அவர் இருப்பாரு, 2 நர்சமா இருக்கும். அவ்வளோ. நீங்க போன உடனே என்ன ஆஸ்துமாவா அப்படிங்க நம்ம ஆடி போயிடுவோம். எப்படி ஏய் உங்க அப்பனுக்கு ஆஸ்துமா இருந்துச்சுடா, வா 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 அப்படி ஆடி போயிடுவோம். அவர் பல்ஸ் பார்க்க வேண்டாம், ரேட்டு பார்க்க வேண்டாம், பார்த்தோன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிடு, இதை சரி சரி சரியா போடும். போன்ல நம்ம கேட்போம் டாக்டர் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடும். இங்கே நீங்க பெரிய பெரிய மருத்துவமனைக்கு இருமல் தும்மல் போனீங்கன்னா போதும், வேற ஒண்ணு வேணும். இருமல் எனக்கு தும்மல் முடிச்சிட்டு தான் அனுப்போம். நான் சொல்றது அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு பக்கத்துல பெரிய டாக்டர் நான் சொல்ற அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு உங்களுக்கு பத்திரமா அனுப்பி. அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல டேலண்டையும் டெக்னாலஜிலையும் மட்டும் நிறுத்திக்காம கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுடைய விளைவு இன்னைக்கு ஐயர் சார் சொல்றாரு, அமெரிக்கால இந்தியர்களும் சீனர்கள் மட்டும்தான் கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. நோ, இந்தியர்களும் சீனர்களும் மட்டும்தான் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அவர் வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் இடத்துக்கு போயிட்டாரு. அவர் அந்த ஃபேமிலி வந்து அப்படி பிரிஞ்சு 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 வந்தது. அவங்க கூட்டு குடும்பம் சார் இப்படி சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற. ஏய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்காங்களா, கூட்டு குடும்பமா? அங்க போயிடுச்சு அது. இன்னைக்கு ஒரிஜினல் சோ கால்டு கிரேசி மோகன் சார் சொன்ன மாதிரி 14 பேர் ஒரு வீட்டுக்குள்ள. சார் இது வீடா ஹாஸ்டலா சார்? 14 பேர் ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள. அவர் சொல்றாரு, நான் அயன் பண்ணி ட்ரெஸ் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க வந்து இந்த சேவக்குள்ள சட்டை போட்டு போனா நல்லா இருக்கும்னு வச்சுப்பேன். சேவக்குள்ள சட்டை மாது எடுத்துட்டு போயிடுவான், மேல இருக்க அவன் எடுத்துட்டு போவான், பனியன் சட்டி கூட விடாம எடுத்துட்டு போயிடுவாங்க. அது சண்டை ஓட்டாலும் கார்ல ஏறி கத்துனாலும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எரும மாடு அந்த சேவக்குள்ள சட்டை நான் வச்சிருந்தேன், ஏன் உனக்கு தான் நல்லா இருக்குமா, நான் போட்டா நல்லா தரேன் போடா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரும் இந்த வியாபார கல்ச்சரும் சிதைக்குது. ஐஐஎம்ல ஒரு ப்ரொஃபசர் வைத்தியநாதன் பேர், அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், இந்த கூட்டு குடும்பங்களை சிதைச்சதுக்கு இந்த வியாபார யுக்திகள் முக்கிய காரணம் நமக்கே தெரியாம. எப்படி சார்? ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு 1.25 அடியில் ஒரு குழந்தை, 3 போட்டு அழகான குடும்பம் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கான். ஏன் ஒரு தாத்தா பாட்டி, ஒரு மாமனார் மாமியார், ஒரு அத்தை பாட்டின்னு ஒரு 20 பேர் போட்டு அழகான குடும்பம்னு ஆகாதா? அப்படி போட்டா 20 பேருக்கு சேர்ந்து ஒரே ஃப்ரிட்ஜ் தான் விற்கும்.
அப்பா அம்மா, ஒரு குழந்தை, ஒரு ஃப்ரிட்ஜ். நீங்க போய் உங்க மருமகள்கிட்ட ஃப்ரிட்ஜுக்கு அவ்வளவு தூரம் போய் நடந்து போயிட்டு ஒரு சிரமமா இருக்கு, என் ரூமுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வையன்னு வைப்பாளா? உங்க அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜ் கேட்கறதாமே, பிறக்கச்சே ஃப்ரிட்ஜில் தான் பிறந்தா போல உங்க அம்மா, சொல்லுவாளா மாட்டாளா? ஸோ பக்கத்து ரூம்ல போய் ஃப்ரிட்ஜ் எடுத்துனா அலோடு கிடையாது, வீட்லயே அலோடு கிடையாது. அப்ப என்ன, உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின், உங்களுக்கு ஒரு ஏசி. இதுதான் வியாபார தத்துவம், வியாபார தந்திரம். உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல 2 பேர் இருந்தா தான் குடும்பம். அதுல ஒரு தப்பு, நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ண தப்பு. ஒரு குழந்தை போரும், வத 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 வதன்னு 5-6 பெற்று நான் பட்ட பாடெல்லாம் போரும். ஒரே குழந்தை, அவன் அமெரிக்கா போயிட்டான். கடந்த ஒரு 6 பிள்ளை பெற்றிருந்தா அதுல 1 நாள் தருதலையா இருந்திருக்கும், நம்ம கூட இருந்திருக்கும். படிச்சாதான் அமெரிக்கா போயிடறானே, படிச்சா அமெரிக்கா போயிடறான். தருதலையா போய் ஊர் சுத்துறதுக்கு வழி இல்லாம, காசுக்கு வழி இல்லாம இருந்தா அந்த காசுக்காக நம்மகிட்ட நிப்பான்ல. நமக்கு ஒரு ஆள் கூப்பிடுறது கிடையாது, முருகேசான் கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பான்ல. இப்ப முருகேசானா வீடியோ கால்ல வந்துட்டு சொல்லுங்க பான்றான். ஹாஸ்பிட்டல் போகணும்டா போ அப்படின்றான். எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து. எவ்வளவு துயரம் தெரியுமா? கூப்பிட்ட குரலுக்கு ஒரு ஆள் வராத ஒரு தனிமை இருக்கு பாருங்க. ஐயர் சொல்றாரு, பிரைவசிக்கும் ஐசோலேஷனுக்கும் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். சமூகத்தால், குடும்பத்தால், உறவுகளால் உங்களுடைய வேல்யூ வெறும் பணம். உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குங்கன்னா உங்களை மதிக்க பழகிறார். அது சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க காசு சம்பாதி, காசு சம்பாதி, காசு சம்பாதின்னு சொல்லி கொடுத்து வெறி பிடிச்சு வச்சு பிள்ளைகள்கிட்ட மனிதர்களை சம்பாதி, உறவுகளை சம்பாதி, அத்தையை மதிக்க பழகு, சித்தப்பா மதிக்க பழகு, பெரியப்பா மதிக்க பழகு சொல்லி கொடுக்காம உறவுகள் வீட்டை விட்டு வெளியே போனோடனே அவர்களை பத்தி புரளி பேசி என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு? எனக்கு அமெரிக்காவா எங்க அப்பனா அப்பான்னு நிக்க முடியுதா யாராவது? ஏன் முடியல? அவனுடைய வேல்யூல அமெரிக்கா முக்கியமா இருக்கு, கரியர் முக்கியமா இருக்கு. என்ன சாப்பாட்டு கரியரை தூக்கிட்டு போறாங்க, என் கரியர் முக்கியமா இருக்கு. என்னுடைய வீட்டில், நான் குடியிருக்கிற வீட்டில் 3 பெருமக்கள் ஆசீர்வதித்து மேலோகம் சென்றார்கள். ஒன்று என் தகப்பன், இன்னொன்று என் மாமியார், இன்னொன்று என்னுடைய பெரிய மாமனார். யாருங்க? பெரிய மாமனார். அவங்களெல்லாம் வற்புறுத்தி 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 நான் எங்கள் வீட்டில் வச்சிருந்தேன். கடைசி நாள் வரை எங்களுடைய வீட்டிலேயே என் மனைவியோட, என் குழந்தைகளோட இருந்தாங்க. சந்தோஷமா சிரிச்சு சண்டை போட்டு. அம்மா சொன்னாங்கல்ல, அந்த டிம்னிஷியா, அல்சைமர். எங்க அப்பா திடீர்னு, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட்டு வரேன், எங்க அப்பாவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரேன். எங்க அக்கா பார்த்துட்டு இருந்தா நான் கூட்டு வரேன். கார்ல வந்துட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறாரு. சிட்டிக்குள்ள வந்த உடனே, என்ன பக்சர் இவ்வளவு பெருசாயிருச்சு அப்படின்னாரு. பக்சர் வந்து பீகார்ல இருக்கக்கூடிய அவர் பிறந்த மாவட்டம். பாஸ், நம்ம பக்சர் போல மெட்ராஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. மெட்ராஸ் போயிட்டு இருக்குமா? நான் உன்னை என் ஊருக்குள்ள கூட்டு போக சொன்னேன். பாஸ், உங்க ஊர் பக்சர், எங்க ஊர் மெட்ராஸ், நம்ம வாங்க அங்க போயிடுவோம். அவர் சண்டைக்கு விட்டார். நோ 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 நோ, நான் பக்சர் தான் போக போறேன் அப்படின்னு. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெட்ராஸ் தாண்டி தான் பக்சர் போகணும். மெட்ராஸ் தாண்டி தான் வாங்க, முதல்ல மெட்ராஸ் போயிடும். அப்புறம் வீட்டுக்கு வந்தார். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்தில் மாறிடும் அந்த டிமினிஷா. அப்புறம் 1/2 மணி நேரம் மாதிரி செட் ஆயிரும். பேரம் பேத்திலாம் பார்த்தா குஷியாக இருக்கும். திடீர்னு வந்து, என்னை எந்த காட்டில் அடைச்சிருக்க, என்னை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விடு அப்படின்னா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் கூட்டு வந்தேன், இங்கே சென்னையில் இருக்கிறீங்க. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆகணும். அது அப்பா வந்து 85 வயசு அவர் நிறைவடையும் போது, நல்ல என்னோட ஒரு 1/2 அடி உயரமா இருப்பாரு, ஆஜானுபாகுவான தேகம். நான்லாம் பொறாமப்படும்படியா சப்ஜியில, காய்கறியில சக்கரை போட்டு சாப்பிடுவார். ஐயோ, காய்கறியில சப்ஜியில சக்கரை போட்டு சாப்பிடு, மனசாட்சி இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வயிற்றுச்சல்? நமக்கு
நேராக காலில் வந்து கிச்சனில் நான் என் வாழ்நாள்லங்க சும்மா சந்தர்ப்பத்தில் ஒரு பெருமை பேசிக்கிறேன். இந்த வாழ்நாளில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு நான் கேட்டதில்லை. அவங்க சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இது என்ன சாப்பாடு கேட்டு உனக்கு என்ன சாப்பாடு வேண்டி கிடக்குன்னு அவங்க பதில் கேட்டாங்க. என்ன சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். வந்து தட்டில் உட்கார்ற வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன சாப்பாடு. என் பொண்டாட்டி அந்த ஒரு விஷயத்துக்காக மதிக்கிறான். மற்றதில் இருந்தாலும் முன்ன பின்ன இருந்தாலும் போட்ட சாப்பிட்டு பேசாமல் இருப்பான். அந்த அம்மாவுக்கு அது ஒரு மரியாதை. அது மாதிரி பேசாமல் கிடக்கும். அது மாதிரி போட்டு சாப்பிட்டு பேசாமல் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு போட்டு சாப்பிடும். எங்க அப்பா அப்படி கிடையாது. அவர் மகள்கிட்டே 100 நாட்டாம் பண்ணுவார், மருமகள்கிட்ட கேட்க வேண்டாம் சட்டமா நாட்டாம் பண்ணுவார். 11:30 மணிக்கு பாதி சமையல் முடிஞ்சிருக்கும். அப்பா அப்படியே உள்ள போவார். அவர் நல்லா சமைக்க வர செய்வார். இன்னைக்கு என்ன சமையல் அப்படிம்பார். இவ சொல்லலாம் சாத்த மது ரசம்லாம் அதெல்லாம் அது வெறும் தண்ணி, நீ இப்படி ஒரு குழம்பு பண்ணு அப்படின்னு அதில் மெனு வேற சொல்லி இதெல்லாம் போட்டு பண்ணுவார். இவ 11:30 அடுப்பு எடுத்துட்டு ரங்கராஜா அப்படின்பா. என்னை தான் பெரும்பாலும் கூப்பிட நினைக்காது. 11:30 மணிக்கு கையில் அடுப்பு வச்சுட்டு போப்பா. நான் தான் 10 மணிக்கு ஆஃபீஸ் ஓடிடுவேனே, எனக்கு தெரியுமில்ல அடுத்த நடக்கும். நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி டென்ஷன் ஆகிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு சமைச்சிருவான். அது வந்துடும் அந்த சாம்பார். எனக்கு லக்கு, இவ பண்ண சாம்பாரும் அவருக்காக பண்ண ரசம் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். நம்ம உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு அப்பா வாழ்க ஆத்துக்காரி வாழ்க, 2 பேரும் வாழ்க. அப்ப என்ன நடந்தது, இடையில கொஞ்சம் முடியாம இருக்கும்போது சிவகாசியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தோம். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அது ரொம்ப வேண்டப்பட்ட ஹாஸ்பிட்டல், என்னுடைய ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் மாதிரி. அவங்களுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நானும் அந்த டாக்டரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். வி நோ ஈச் அதர் ஃபார் மோர் தென் 40-50 இயர்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா இருக்க மாட்டேன்ட்டார். டேய் ஹாஸ்பிட்டல்லாம் போகக்கூடாது, கிட்னி எடுத்துவாங்கடான்ட்டார். எங்க அப்பா சொன்ன வார்த்தை அது. அவன் பாவம் ரொம்ப நொந்து போனான். ஏன்னா அவன் வந்து என் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. என்ன பண்ணீங்க என்னைய சொல்றீங்க? டேய் டாக்டர் பூரா டாக்டர் தான்டா அப்படின்ட்டார். நீ யாரா இருந்தாலும் சரி அப்படின்ட்டார். டாக்டர் உங்களை இல்லை பக்கத்துல டாக்டர் இருக்காங்கன்னு மறந்து போது திருப்பி அந்த ஜோக்கா வருது. பயங்கர டென்ஷன். ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டேன்ட்டார். ஹாஸ்பிட்டல் அதாவது வீட்டில் தெம்பா இருந்தாருங்க, அவருக்கு முடியல. சரின்னு ஹாஸ்பிட்டல் அக்கா கூட்டு போறாங்க. நான் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போறேன். அவங்க அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் என்ட்ரி ஆகும்போது விழுந்துட்டாருங்க. மைண்ட்ல ஹாஸ்பிட்டல் வந்து பிளாக் ஆகி நிற்க. ஐயோ அங்கே போகக்கூடாது. கார்ல ஏறி போடுவாரு, நடந்து ஏறி கார்ல ஏறி நடந்து இறங்கின உடனே விழுந்துட்டார். நான் வீட்டுக்கு கூட்டு யூ won't believe, வீட்டுக்கு கூட்டு போடும்போது கிழங்கு மாதிரி ஆயிட்டார். இங்க சென்னை வந்த அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போல, ஒரு நாள். நான் அப்புறம் டாக்டர்ஸ் பூரா இங்கே தான் வர வச்சேன். அவர் சின்ன அந்த இருமல் இந்த ஏஜ்ல லாஸ்ட் டேஸ்ல வந்து இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப தெளிவா இருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். கடைசி நாள் வரைக்கும் அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மைண்ட்ல எவ்வளவோ மறதி வந்தாலும் பாத்ரூம் போகும்போது பூனல் எடுத்து காது சொல்லிடுவார். அந்த மறதி வந்ததுனால என்ன செய்வாரு, சும்மா உட்கார்ந்துருப்பாரு, பூனல் எடுத்து காலை சொல்லிடுவார். எனக்கு பாத்ரூம் வரும்பார். நாங்க பாருங்க காதுல பூனல் போடுறதால தான் உங்களுக்கு டெம்டேஷன் வருது, அதை முதல்ல எடுத்து போடுங்க அப்படி. அதை ஃபாலோ பண்ணாம விடவே மாட்டார். பயங்கர சிக்காண்டார். கடைசி நாள் வரைக்கும் இருந்து பார்த்து திடீர்னு வந்து இவங்க யாரு அப்படிம்பாரு. நர்ஸு கூட அட்டெண்டர் நர்ஸ் வச்சுருந்தோம் நாங்கள். இவர் யாரு இந்த மாதிரி நர்ஸ் அட்டெண்டர். அவங்களாம் ஏன் என்னையெல்லாம் தொடுறாங்க, அடுத்தவெல்லாம் தொடக்கூடாதுப்பா, நம்ம வந்து அப்படிலாம் தொடக்கூடாதுப்பா அப்படின்னு பயங்கரமா இருப்பார். நர்ஸுங்க அவருக்கு ஒரு பயம் வரும். அப்புறம் வந்து பேரன் பேத்தி ஒய்ஃபு என்னையும் தவிர எங்கள் அக்கா, அவர் நான் 3 பேர் தான் ஞாபகம் இருக்கும். எங்கள் அக்காவை ஞாபகம் இருக்கும், என்னை ஞாபகம் இருக்கும். நாங்கள் இப்போ வந்தாலும் ராஜாம்பாரு, எங்கள் அக்கா வந்து பச்சியாம்பாரு. அப்பப்போ ஞாபகம் மருமகள் அவள் தான் சாப்பாடு போடுறனால அப்பப்போ பாதி நேரம் ஞாபகம் வந்துடும். விவரமான நேரத்தில் மறந்துடுவார், நீ யாருன்றுவார் டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு எங்கள் அக்கா அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வந்து இங்கே வந்திருந்தா, அவளும் வந்திருந்தா. அப்பாவுக்கு ரொம்ப முடியலங்கிறனால நான் வந்து கோயில் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்கப்பா. உங்களுக்கு முடியலையா அப்படின்னு. அது மாட்டு அப்படிதான் இருக்கும், நீ மாட்டு போயிட்டு வாரு. போனோம் வந்தோம். ஒரு 5 மணி 6 மணி அப்படியே வந்து அப்படியே அமைதியாக அடங்க ஆரம்பிச்சார். ஒரு 8, 8:30, 9 மணிக்கு அப்படியே அடங்கிட்டார். ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, ஒரு கோபம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வலி இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு பிபி இல்லை, ஒரு சுகர் இல்லை. இந்த டாக்டர்கள் வந்து ஊசியை போட்டு எப்படியா சுகர் வந்திருக்கணுமே, நான் வரலையே. இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி டாக்டருக்கு பிபி ஏறி போச்சு. அது எப்படி வராமல் இருக்கும்? ஏன்னா அவன் நான் அம்மா சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த டாக்டரும் நர்ஸும் வந்து பார்க்குறாங்க. அந்த நம்பர் நம்மளும் தான். ஏன் வீட்டமா பாதி டாக்டர் பூரா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஒரு டாக்டர் போனேன். இடையில முதுமை பற்றி ஜோக்கில் வேற ஒரு எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு டாக்டரை கூட்டு போனேன். அப்போ அவர் வந்து என் ஃப்ரெண்டு, நம்ம அப்படித்தான் நம்ம ஆளா சேர்த்தான அனுப்புவோம். அவர் வந்து பார்த்துட்டு, ஏமா
உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு, நீங்க ஏமா உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க அப்படி. நம்மாலும் தெரியுதா, அவரை நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன், அவர் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு. டாக்டர் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. பிரதர் நீ ஜாக்கிரதையா இரு பிரதர். டாக்டர் ஃபோன் பண்ணி அலர்ட்டா இருக்கணும்பா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி ஆளு நம்ம பாதி டாக்டர் பூரா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இது வரைக்கும் அவர் என் ஒய்ஃப் வந்து அலோபதி, ஹோமியோபதி எல்லா பதியும் பார்த்து லட்சுமிபதி மட்டும்தான் பார்க்கல. எல்லாம் அவங்க பூரா பீதியில் உட்காந்துருக்காங்க. எல்லா டாக்டரும் இவன் மருந்து சொல்லுவான். இந்த கூகுள் வேற வந்துருச்சா பாதி எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கு வந்து அந்த மருந்துட்டாங்களே டாக்டர்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ வர்ற பேஷண்ட்லாம் டாக்டரா தான் வர்றான். வர்ற எனக்கு பிபி வந்து 90 120 இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இப்போ இவங்க இவ்வளவு பார்த்து வச்சுட்டு இப்போ நான் என்னடா சொல்றது, நம்ம பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பிபி ஹையா இருக்கு, இல்லையே நார்மல் தானே, நம்ம வந்து அதில் பார்த்தேன் அந்த ஜேர்னல்ல போட்டிருக்கானே இவ்வளவு இருந்தாலே நார்மல்ல போட்டிருக்கானே. சுகர் வந்து இந்தியன் பேராமீட்டர் ஒன்று இருக்குது, யூஎஸ் பேராமீட்டர் உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு டாக்டர் கேட்கிறான். அரை உரையா படிச்சுட்டு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஓகே, எங்க அப்பா வந்து மறந்தாரு, நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை போட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அவன் அடம் பிடிச்சாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் என்ன செய்ய போறீங்கன்னு, அங்க ஆண்டாள் இருக்காடா, பக்கத்திலேயே கௌடியா மடம் இருக்கு, கோயில் இருக்கு, இங்க போலாம். எல்லா கோயில் ஆண்டாள் கோயிலாடா அப்படின்றாரு. எப்படி பக்தி பாருங்க, பிடிச்சு வச்சிருக்காரு அந்த வைராக்கியம். அப்ப வந்து இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஜோக்கா, அவர் பிடிவாதம் பிடிச்சா அப்படி பிடிப்பார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர்லாம் அடிச்சிருக்காரு. எப்படி அடிப்பார் தெரியுமா, என் கை பார்த்துக்குங்க, இதை விட ஒரு அரை இன்ச்சு பெருசா இருக்கும் அவர் கை, நல்ல விவசாயம் பார்த்த கை. அப்படி ஒண்ணு விட்டாருன்னா சர்ன்னு லாஸ்ட் சீட்ல போய் விடுவேன், டம்முன்னு போய் அப்படி அடிப்பார். நான் வீட்டில் கடை குட்டி வேற, ஸோ 4 அன்னைங்க அடிப்பாங்க, அக்கா அடிப்பான், அம்மா அடிப்பா, அப்படி எத்தனை பேர்ட்ட அடி வாங்கி உரம் மீறிய உடம்புன்னு பாருங்க. அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி 5 புள்ள பெற்றாரு. நாங்க போட்டி போட்டு ஆளுக்கு வந்து வச்சிருந்தோம். எங்க அக்கா வச்சிருந்தா, நான் வச்சிருந்தேன், கடைசி நாள் வரைக்கும் வச்சிருந்தேன். எங்க அண்ணன் அப்புறம் காலை காரியமெல்லாம் பண்ணான். நீங்க ஒத்த பிள்ளைய பெக்கிறீங்களே, இனிமே பேசி என்ன செய்ய. அடுத்து வந்தது என்னுடைய பெரிய மாமனார், ஒரு சிங்கிள் மேன். அவர் வந்து கல்யாணம் ஆகல, வாழ்க்கையில பெரிய கஷ்டப்பட்டவர். என் ஒய்ஃப் போய் அவருடைய ஜாதகத்தை, அவருக்கு ஒரு 86 85 வயசு, 86 87 ஆகும். அப்போ போய் என் ஒய்ஃப் வந்து ஜாதகத்தை பார்த்தா, அவருடைய ஜாதகத்தை. ஆக்சுவலாக என் ஜாதகத்தை தான் பார்த்துருக்கணும், போய் அப்போ போய் பார்த்தேன். அப்போ அந்த ஜோசியம் பார்த்தவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி இது இந்த ஜென்மா வந்து ஒரு லைஃப்பை கழிக்கிறதுக்காக வந்த ஜென்மா. அவங்க லைஃப்ல எதுவுமே கிடையாது, நத்திங் திஸ் லைஃப். எதுவும் எந்த சந்தோஷமும் எந்த நல்லதும் எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு கழிக்கிற லைஃப்பை வந்து அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்படி ஒரு, ஆனா படிப்பு, ஞானம், தெளிவு, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி பாலிடிக்ஸ், ஜிகே, கால் எந்திரிச்சா படிக்கிற, முதல்ல எந்திரிச்சனே பேப்பர் படிக்கிற பழக்கம், ஏகப்பட்ட ஆச்சரியம். அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தபோது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரும். அவருடைய வில் பவர் வந்து பயங்கர ஆச்சரியம். நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். நடக்கணும் அப்படின்னா நடக்க முடியாது, வெறும் குச்சி மாதிரி, இந்த மைக்கு மாதிரி தான் அவருடைய கால் கையே இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ ஒல்லியா இருப்பார். ஆனாலும் விடாமல் அவர் வந்து he always used to try to walk. நம்ம வா பார்ப்போம் பார்ப்போம்டார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சே ஆகணும் அப்படிம்பார். குளிக்கிறதுனா அந்த உடம்பு தேய்ச்சி விட்டாலும் ஒத்துக்கிட மாட்டார். குளிக்கணும்ன்றே நீ உடம்பு தேய்ச்சி விட்டுட்டு இருக்க அப்படிம்பார். பயங்கரமா சண்டைக்கு வராது. அது வந்து அது என்னமோ அந்த வயசாகி அந்த லாஸ்ட் பெட்ல இருக்கும்போது அவர்களுக்கு வரக்கூடிய கோபம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெய்வங்களுக்கு வரக்கூடிய கோபமா இருக்கும். அந்த ருத்ரம்னு சொல்லுவாங்க பாருங்க, ரௌத்ரம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் பயங்கரமா. டமால்னு தூக்கி கையில வச்சிருக்கக்கூடிய டைம் டிஸ் கிளாக் தூக்கி விட்டு எறிஞ்சிருவார். அப்படி நான் கேட்ச் பிடிச்சிரு, மாமா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கேன் அப்படி. சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாண்டது புரோதனமா இருக்குல்ல. பயங்கர ஆசையா இருப்பார். ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வர்றோம். வீட்டில் அந்த ஆம்புலன்ஸ் வேன்ல இருந்து இறக்குற செகண்ட்ல என் பெரிய மாமனார் அப்படியே டம்முன்னு கீழே போட்டாங்க. அப்படியே போட்டாங்க டம்முன்னு. நான் பின்னாடி கார்ல வந்துகிட்டு இருக்கேன். கார் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து பார்த்து எங்க வீட்டுல இருந்து மச்சினி வராங்க. எல்லாரும் வந்து என்ன என்னாச்சுன்னு போயிட்டா, அவர் அப்படியே இந்த அந்த ஸ்ட்ரெச்சர்ல அப்படியே இம்பேலன்ஸா படுத்திருக்கிறவரு. ஒண்ணும் இல்லை ஆல்ரெடி அப்படின்றாரு. அவருக்கு மூக்கில் போட்டிருந்தா வெளியே வந்துருச்சு, அந்த இதெல்லாம் வெளியே வந்துருச்சு. நாங்க பதறோம், அவர் எந்த பதட்டம். திருப்பி அப்படியே பேக் பண்ணி திருப்பி அப்படியே ஹாஸ்பிட்டல் திருப்பி ஓடி போய் பார்த்தா டாக்டர் ஆடி போயிட்டாங்க.
என்ன சார் கீழே போட்டாரா? கீழே போட்டு அப்புறமா அப்படியே கம்பு மாதிரி. அந்த வில் பவர், அந்த மனோதைரியம், அந்த வைராக்கியம். அவரும் இதே மாதிரி தான். அவருடைய கடைசி நாட்கள் எங்க வீட்டில் இருந்தபோது எல்லா ரூம்ல அவருக்கு நாங்க என்ன பண்ணோம், ஒரு கையில தட்டினா அடிக்கிற அந்த பெல், இந்த ஆஃபீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அட்டெண்டரை கூப்பிட வச்சிருப்பாங்கல்ல, அந்த பெல்லை கூட்டாங்க. ஏன்னா நாங்க எங்க மாமனார், என்னுடைய மாமியார், எங்க அப்பா எல்லாருக்குமே நாங்க அட்டெண்டர் போட்டோம். நமக்கு ஒரு பயம், இந்த அட்டெண்டர் போட்டிருக்கும் போது ஒருவேளை சரியா அவங்க கவனிக்காம போய் இவங்களுக்கு சொல்ல முடியாத நிலைமை சரி எங்களை கூப்பிடுறக்கா அவர் கையிலேயே நாங்க வந்து பெல்லை கொடுத்தோம். பெல்லை தட்டினா நாங்க விழுந்துரும். நான் இன்னமும் மறக்காம இருப்பேன். என்னுடைய குடும்பத்துக்கு நான் நன்றியோடு இருப்பேன். என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய மச்சினின்னு 5 பேர் 5 ரூம் சரக்கு வருவாங்க ஒரு பெல் அடிச்சோட. பதறி அடிச்சு ராத்திரி நான் வந்து எங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் நான் வந்து ஹாலில் தான், நான் எப்பவுமே அப்பா படுப்பாரு, நானும் அப்படியே ஹாலில் தான் படுத்துறோம், அவர் கீழே தான் படுத்துருக்கோம். அவர் வந்து ராஜா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம கேட்காம போயிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா கண்டுபிடிச்சு பெல்ல வச்சோம். நம்ம வந்து ஒரு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பெல் அடிச்சு அத்தனை பேர் ஓடி வந்து ஒரு தடவை இந்த கோவிட் பீரியட் வேற. அப்கோர்ஸ் கோவிட்லாம் யாருக்கும் இல்லை. அந்த கோவிட் பீரியட்னால இவருக்கு வந்து ஆக்சிஜன்ல வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் இருந்துச்சு. அப்போ பிரீத்திங்ல ப்ராப்ளம் இருந்துச்சு எங்களுக்கு பெரிய மாமன். அப்போ நாங்கள் சிலிண்டரே வாங்கி வச்சு போட்டுட்டோம். அதை ஒரு தடவை அந்த நேப்ல வந்து ஏதோ ஒன்று லாக் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி தெரியாம என் பையன் புயல் போல பாஞ்சு என்னத்தையோ போட்டு சரக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சு மாட்டி அந்த வினாடிகள்லாம் எவ்வளவு பதட்டம் நிறைஞ்சதா இருந்து நினைக்க. அப்படியே டக்குன்னு அவருடைய பல்ஸ் எல்லாம் குறையுது, அவருடைய பாடி சில்லுன்னு ஆகுது, சிரமம் அப்படியே சிரமப்பட்டு 10 நிமிஷம் அப்படி ரெக்கவர் பண்றோம் நாங்களே, டாக்டர் கிட்டலாம் யாருமே எல்லாம் குடும்பம். அப்ப ஏன் அப்பனுக்கு ஏன் ஆத்தாளுக்கு உடம்பு முடியலன்னா நான் படுற கஷ்டம் ஒரு நர்ஸோ ஒரு மற்றவனோ படுவானா? அவன் அப்படி ஓடி வருவானா? என் பையன் ஒரு கழுதையும் படிக்கல, அவன் குட்டி பையன், அப்பதான் +2 படிச்சுட்டு இருந்தான். அவன் இந்த நேப்பை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி டப்புன்னு போடுறான். என் மகன் வந்து காலை ஃபுல்லா விரும்பும் தேய்ச்சி விடுறான். என் பொண்டாட்டி வந்து அப்படி கடகடன் குடிக்கும் அப்படியே ரெக்கவர் ஆகும். அந்த ஆக்சிஜன்ல அவன் ரெக்கவர் ஆகல. இந்த சுத்தி நம்ம குடும்பம் இருக்குதும் போது ரெக்கவர் ஆகிறா இவன் பாத்துக்குறாங்கடா அப்படி. அந்த ஒரு என்ன வருது. அதே மாதிரி என் மாமியார் அவங்களுக்கு இதே மாதிரி வீட்டுல ஏன் எங்க அப்பாவையால என் பொண்டாட்டி ஹாலில் தான் வச்சிருந்தா, அவங்க அம்மா ரூம்குள்ள தான் வச்சிருந்தா. அதுல ஒரு சொல்லணும்ல, பாலிடிக்ஸ் சொல்லணும்ல, ரூம்லயே வச்சிருந்தோம். ரூம்ல வச்சிருந்தா கூட என் மாமியார் வந்து திடீர்னு மறந்துடும். என்கிட்ட சொல்லுவா, தம்பி உங்களை நான் என் பிள்ளையா நினைச்சேனே, என்னை இப்படி மொட்டை மாடியில் படுக்க வச்சிட்டீங்களேம்பா. அம்மா மொட்டை மாடி இல்லம்மா, இங்க பாருங்க சீலிங் இருக்கு, ஃபேன் இருக்கு, இந்த பாருங்க நான் உங்க பக்கத்துலயே நிக்கிறேன், இப்படி பாருங்க இப்படி பாருங்க இப்படி பையன். இல்ல தம்பி சில்லுன்னு இருக்கு, ஜில்லுன்னு இருக்கா, ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஜில்லுன்னு இருக்கா மொட்டை மாடியில் போட்ட சொல்லி எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? பயங்கரமான இருக்கும். எனக்கு அதை கொண்டா, எனக்கு இதை கொண்டா.